கண்ணெதிரே தோன்றினாள். அனி, மருமகளே. அத்தை, சிவா, மருமகளே, உன்னை இந்த கோலத்துல பாக்குற நிலைமைய அந்த கடவுள் எனக்கு கொடுத்துட்டானே. அரண்மனை மாதிரி வீட்ல பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குன இளவரசிய அந்த பாவி சக்தி இப்படி கட்டாந்தரையில உட்கார வச்சுட்டாளே. அவ நல்லாவே இருக்க மாட்டா. ஐயோ, இந்த கொடுமைய பாக்குற எனக்கே இப்படி இருக்கே, அனுபவிக்கிற உனக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கண்ணீர் கொட்டி அழுதாலும் என் மனவேதனை தீரவே தீராது மருமகளே. இல்ல அது இல்லத்த, அந்த சக்தியால இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. இப்ப அழுறதால என்ன நடக்க போகுது? தைரியமா இருங்க. பாத்தியாடா என் மருமகள, இவளுக்கு நான் தைரியம் சொல்லிட்டு போலான்னு வந்தா தாங்க முடியாத கொடுமையை அனுபவிச்சுட்டு இந்த தங்க கட்டி எனக்கு தைரியம் சொல்லுது. இப்படி ஒரு மருமக உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டா. என்ன சிவா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உண்மையிலேயே அம்மா சொன்ன மாதிரி நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதான். நீ ஏன் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்ப, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தான் வந்தேன். ஆனா நீ இவ்வளவு தைரியமா இருக்கிறத பாக்கறப்ப இந்த சங்கடமான சூழ்நிலையிலையும் சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் மன கஷ்டத்தோட இருப்பீங்கன்னு தெரியும். நீங்க என்ன பார்க்க வரப்போ நான் இன்னும் உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காகவாத நான் தைரியமா இருந்துதானே ஆகணும். நீ ஒண்ணு கவலைப்படாத மருமகளே, உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு ருத்ரா பம்பரமா சுத்திட்டு இருக்கான். உன்னை சீக்கிரமா வெளியில எடுத்துருவா. அது வரைக்கும் இந்த நரகத்தை கொஞ்சம் எப்படியாவது பொறுத்துக்கோ. என்ன? சரிங்க அத்தை. உடம்ப பாத்தியா எப்படி இழைச்சு போயிருக்கு? நீ சரியா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பாட்டை கண்டாலே வெறுப்பா இருக்கு அத்தை. அப்புறம் எங்க இருந்து நான் சாப்பிடுறது? சாப்பிட்டாதான் உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பு கிடைக்கும் மருமகளே. இரு, நான் போய் உனக்கு பிடிச்சமான மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்து ஏன் கையாலேயே ஊட்டி விடுறேன், சரியா? அத்தை, வேண்டாம் அத்தை. ஏன் மருமகளே? நான் வாங்கிட்டு வரேன், நீ சாப்பிடு. நான் உங்களை பார்த்ததே 10 பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உங்களையும் சிவாவையும் பார்த்தது எனக்கு திருப்தியா இருக்கு. ஏமா, எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? இப்ப இன்ஸ்பெக்டர் மேடமும் சாரும் வந்துடுவாங்க. சீக்கிரம் கிளம்புங்கம்மா. இல்ல, ஒரு நிமிஷம். என் மருமக வசதியில பிறந்து வசதியா வாழ்ந்த பொண்ணு. இப்ப நாங்க உடனே போனா அவ மனசுக்கு ரொம்ப வெறுமையா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போயிடுறேனே. அனிதா. சரிங்க அத்தை, நீங்களும் சிவாவும் கிளம்புங்க. உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு போக முடியல மருமகளே. அப்படின்னா நீங்களும் லாக்அப் குள்ள வந்துடுறீங்களா? நாம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம். மேடம், லாக்அப் ஓபன் பண்ணி எங்க அத்தைய உள்ள தள்ளுங்க. அனிதா, அப்படியெல்லாம் ஒருத்தர் புடிச்சு உள்ள போட முடியாது. அதுக்கு அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும். பாத்தீங்களா அத்தை, நீங்க உள்ள வரணும்னா தப்பு பண்ணிருக்கணுமா? அதனால இப்ப நீங்க வீட்டுக்கு போயே தான் ஆகணும், வேற வழியே இல்ல. எப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துற வித்த என் மருமகளுக்கு மட்டும்தான் தெரியும். சரி மருமகளே, நான் கிளம்பட்டுமா? சரிங்க அத்தை. சரி, கவலைப்படாத. நீ உன்னை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருவோம். வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருடா. சரி, வந்துருங்க. உடம்ப பாத்துக்கோ அனி. அவங்க குடுக்கிற சாப்பாட்டை எப்படியாவது சாப்பிடுற. சரிங்க அத்தை.
மருமகளே, நீ எவ்வளவு ஃபாஸ்டா டிரைவ் பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பியே. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு? அத்தை, நான் கார் ஓட்டிட்டு வரும்போது எதிரில் அந்த சக்தி நடந்து வந்தா. அவளை பார்த்ததும் எனக்கு ஆத்திரம் அதிகமாச்சு. காரை வச்சு அவளை தூக்கலான்னு வேகமா வந்தேன். ஆனா குறுக்கால அந்த பையன் வந்துட்டான். அங்க மட்டும் அந்த பையன் வராம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு சக்தி மேல போயிருப்பா. அந்த சக்தி சாட்சி சொல்லாம இருந்திருந்தா நான் வெளியில வந்திருப்பேன். ஆட போ மருமகளே, நாம என்னதான் அந்த சக்திக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாலும் அது என்னமோ தெரியல, நமக்கு தான் கெடுதலா வந்து முடியுது. சரி மருமகளே, கூடிய சீக்கிரம் நீ வெளியில வரதான் போற. அதுக்கப்புறம் அந்த சக்திய நாம உண்டுலன்னு பண்ணிடலாம். சரிங்க அத்தை. சரி, பத்திரமா இருந்துக்கோ. என்ன, நான் வரேன். வரேன். சொல்லு ரகு, அந்த சின்ன பையன் விஷயம் என்னாச்சு? அவன் அபாய கட்டத்தை தாண்டிட்டான்னு டாக்டர் சொன்னார் டேட். இனிமே பயப்படுறதுக்கு எதுவும் இல்லையா. அவனை ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு இன்னைக்கே மாத்திடுவாங்களாம். ஓஹோ, நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்களா? ஆமா டேட். அந்த பையனோட அம்மா கூட தேங்க்ஸ் சொல்லி காலிலே விழுந்துட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே டேட், அதான் அந்த பையனுக்கு சரியாயிடுச்சுல்ல. அவனோட ட்ரீட்மெண்ட்காக நாம் இது வரைக்கும் கட்டியிருக்க அமௌண்ட் போக பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டு அதை நான் கட்டிட்டு வந்துட்டுமா? பணத்தை கட்டிட்டு ஏன் வீட்டுக்கு வர? அப்படியே அங்கேயே இருந்து அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புற வரைக்கும் கூடவே இருந்து அக்கறையா பார்த்துக்கிட்டு அவனை கார்ல ஏத்தி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. அது இன்னும் சிறப்பா இருக்கும்டா. டேட், இப்போ என் மேலே எதுக்கு கோவப்படுறீங்க? நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி. பின்ன அறிவு கட்டத்தனமா காரியம் பண்ண நினைச்சா கோவப்படாம வேற என்ன பண்றது? அந்த பையன் நார்மல் ஆயிட்டான்னு நீ என்னவோ அவனுக்கு சொந்தக்கார மாதிரி சந்தோஷப்படுற? ருத்ராவை உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய துருப்பு சீட்டு அந்த பையன் தான்டா. அவன் மட்டும் பூரணமா குணமாயிட்டானா அனிதா மேல இருக்கிற கேஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்புறம் நாம இவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். டேட், இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அந்த பையன் உயிரோடவே இருக்கக்கூடாது. கொன்னுடு. டேட், என்ன சொல்றீங்க? அந்த பையனை நான் கொல்லணுமா? ஆமாண்டா. டேட், ருத்ராவை நம்ம பழி வாங்கியே ஆகணும். அதுக்காக இந்த சின்ன பையனை நாம ஏன் கொல்லணும்? முட்டாள், இன்னுமாடா உனக்கு விஷயம் புரியல? அந்த பையன் செத்தாதான் அனிதா மேல இருக்கிற கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். கொலை கேஸ்ல அவ காலத்துக்கும் ஜெயில கிடந்தாதான் ருத்ரா வேதனைப்பட்டு சாவா. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தையே காரணமா காட்டி பிசினஸ் போர்டு சேர்மேன் பொறுப்புல இருந்து அவளை நான் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் வந்துருவேன். எல்லா ரீதியாவும் அந்த ருத்ராவை அதல பாதாளத்துக்கு தள்ளி நம்மளோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கணும்னா அந்த பையன் சாகணும். இதுல மனிதாபிமானத்துக்கு இடமே கிடையாது. நீங்க சொல்றது சரி டேட். ஆனா இப்பதான் டாக்டர் வந்து அந்த பையன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப எப்படி பண்ண முடியும்? ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சுன்னா? டேய், நல்லா இருக்கிற பேஷண்ட் கோமாக்கு போறதும் கோமால இருக்கிற பேஷண்ட் நல்லா ஆகுறதும் நம்மள மாதிரி பணக்காரங்க முடிவு பண்றதுதான். போய் நான் சொன்னதை தைரியமா பண்ணு. ஓகே டேட்.
நான் டாக்டரை பார்த்து பேசுறதுக்கு தான் போனேன். அப்போது அவர் சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து வாங்க சொன்னார். இங்கே இருக்கிற மெடிக்கலில் கேட்டால் அது வெளியில் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களாம்மா? நான் பார்த்துக்கிறேன். கொடுங்க சார். இந்தாங்கம்மா. ஓகே போய். சார். சாரிடா தம்பி, எங்கள் எதிரியை அழிக்கணும்னா உன்னை கண்டிப்பாக கொண்டுதான் ஆகணும். இந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து விட்டுட்டேன்னா மயக்கத்திலேயே உன் உயிர் போயிடும். அப்புறம் எப்பவுமே எந்திரிக்க முடியாத ஒரே தூக்கமாக அப்படியே தூங்கிடுவ. ஓ ஆன்மா சாந்தி அடையட்டும். அக்கா, என்னக்கா எங்க கிளம்பிட்டீங்க? இந்த சீட்ல இருக்கிற மருந்து இந்த மெடிக்கல்ல இல்லையா? வெளியே தான் கிடைக்குமா? அதான் சக்தி வாங்க போயிட்டு இருக்க. அம்மா, நீ என்ன விஷயமா இங்க வந்த? தம்பிய பார்க்கதான்க்கா வந்தேன். சுரேஷ் நல்லபடியா குணமாகணும்னு கோயிலுக்கு போய் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ண சாமி கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். இத அவன் கையில கட்டி விட்டா அவன் சீக்கிரமா குணமாயிடுவான். நாங்க உனக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்லம்மா. ஆனாலும் என் புள்ள மேல உனக்கு எவ்வளவு பாசம். ஒட்டு உறவுங்கிறது வெறும் ரத்த சொந்தத்தால மட்டும் வரதில்லக்கா. இந்த மாதிரி கஷ்டமான காலகட்டங்கள்ல நாம கூட வர உறவு தான் உண்மையான உறவு. நீங்க எனக்கு அப்படி கிடைச்ச உறவா தான் நான் பாக்குறேன். சரிக்கா, நீங்க சீக்கிரம் போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க. நான் தம்பியை பாத்துக்கிறேன். சரிம்மா. வணக்கம்மா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் ருத்ராமாவோட டிரைவர்மா. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா, நான் இப்போ உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேம்மா. வழக்கமா மடிப்பிச்சேன்னா பொம்பளைங்க தான் கேட்போம். ஒரு ஆம்பளை இப்படி கேட்கறத இப்பதான் புதுசா பாக்குறேன். ஆமா, நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்க பையன் மேல கார் அடிச்ச குற்றத்துக்காக எங்க அனிதாம்மா லாக்அப்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி எங்க அனிதாம்மா மேல கொடுத்திருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நான் காலத்துக்கும் உங்களையும் உங்க பையனையும் தெய்வமா நினைச்சு கும்பிடுவேம்மா. ஓ, அதுக்கு தான் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கீங்களா? இப்படிலாம் பேசினா நான் மனசு இறங்கிருவேன். என்னை எப்படியாவது சமாதானப்படுத்தி கேஸ வாபஸ் வாங்க வச்சிருன்னு உங்க முதலாளி உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்களா? ஐயோ, இல்லம்மா, எங்க முதலாளி அம்மா அப்படிலாம் சொல்லி அனுப்பலம்மா. நான் தான் இது சம்பந்தமா உங்ககிட்ட பேச வந்திருக்கம்மா. அம்மா, எங்க அனிதாம்மா ரொம்ப நல்லவங்கம்மா. மழை பெய்யுன்னா பெய்யும்மா. அப்படி ஒரு உத்தமமானவங்க. என்ன ஒரு கெட்ட நேரமோ தெரியல, அன்னைக்கு உங்க பையன் மேல தெரியாம கார் அடிச்சிட்டாங்கம்மா. அம்மா, அது தெரியாம நடந்த ஒரு விபத்துமா. அதனால ஒரு நல்லவங்க லாக்அப்ல இருந்து கஷ்டப்படக்கூடாது இல்லம்மா. நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. யாருங்க நல்ல பொண்ணு? அந்த அனிதாவா? குடிச்சிட்டு நிதானம் இல்லாம என் பையன் மேல கார் ஏத்தி சாகர நிலைமைக்கு கொண்டு வந்தவ அவ. உங்களுக்கு அவ நல்லவளா? அவளுக்கு நான் கேஸ வாபஸ் வாங்கணுமா? அடிப்பட்ட என் புள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட கொண்டு போய் சேர்க்காத பாவி அவ. ஆமா, எங்க அனிதாமாவுக்குலாம் குடிக்கிற பழக்கம்லாம் இல்லம்மா. அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் கூல்ட்ரிங்க்ல ஆல்கஹாலை தெரியாம கலந்து கொடுத்துருக்காம்மா. நீங்களே சொல்லுங்கம்மா, இதுல அனிதாமாவுடைய தப்பு என்னம்மா இருக்கு? பணக்காரங்களா அவங்க பண்ண தப்ப எப்படிலாம் மறைக்கலான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதத்தான் உங்க முதலாளி அம்மாவும் பண்ணிருக்காங்க. என்னதான் கெஞ்சி கேட்டாலும் என் மனசு இறங்காது. என் பையன் மேல கார் ஏத்துனது அந்த அனிதா. அதுக்கான தண்டனையை அவ அனுபவிச்சே ஆகணும். ஆமாம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எங்க அனிதாம்மா வெளியில வரத்துக்கு நீங்க உதவி செய்யுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும்மா. அம்மா, உங்க காலில் வேணாலும் விழறம்மா. உங்க கூட பிறந்த அண்ணன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டா அவருக்காக நீங்க மனசிறங்க மாட்டீங்களாம்மா? அம்மா, அப்படி நினைச்சு இந்த கேஸை வாபஸ் வாங்குங்கம்மா. எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா உங்களை மாதிரி கால்ல எல்லாம் விழுந்திருக்க மாட்டான்.
யார் பண்ணிருந்தாலும் அது தப்பு தான் சொல்லிருப்பான். தயவு பண்ணி இது சம்பந்தமா என்ன பார்க்க இன்னொரு வாட்டி வராதீங்க. அப்படிதான் தம்பி. பையா, ஆக்சிஜன் உனக்கு சரியா கொடுக்கும் போதெல்லாம் நீ கண்முழிக்கவே இல்லை. இப்ப மாஸ்க கலட்டி விட்டோன்னா கண்ணை முடிச்சிட்டியா? சூப்பர்டா. சாகிறதுக்கு முன்னாடி உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே சாகிறது கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா பார்த்துக்க. என்ன பண்ணலாம்? இவன் மூச்சு வாங்கிட்டே இருக்கான். இவனுக்கு தானா மூச்சு நிற்காது போல. நாம தான் மூச்சை நிப்பாட்டணும். யாரும் வர்றதுக்கு முன்னாலே இவன் கதையை நம்ம முடிச்சிடணும். ஏய், யாரா நீ? டேய், அந்த பையனை விடுடா. என்ன அந்த பையனை கொல்ல பாக்குற? விடு. யாரா நீ? என்ன அவனை கொலை பண்ண பாக்குற? விடுடா. ஏய், நீ அந்த ருத்ரா விட்டு வேலைக்காரி தானே? உனக்கு என்னடி இங்க வேலை? இவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததோட உன்னோட வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் எதுக்குடி இங்க வந்த? போடி. உன்கிட்ட இருந்து அவனை காப்பாத்துறதுக்காக தான் அந்த சாமி என்னை இங்க அனுப்பியிருக்காரு. விடுடா. மனுஷ உருவத்துல இருக்கிற பேய் யாரா நீ? நாங்க அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்கோம். நீ அவனை கொலை பண்ண பாக்குறியே. ஏன்டா இப்படி பண்ற? நான் ஏன் இப்படி பண்றேங்கிறதுக்கான காரணத்தை இவன் செத்ததுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப. முதல்ல இங்க இருந்து தள்ளி போடி. ஓடிங்கல. செத்து போ. சிஸ்டர், மேல அலாரம் அடிக்குது. வாங்க, வாங்க, போறோமே. விடுறீங்கல்ல? உடம்பு போயிடுறீ. கை விடுறீங்க. சொன்னா கேள்றீ. சாம போயிடு. அவனை கொல்ல விடுறீ. இல்லைன்னா நீ அவனோட துணைக்கு போவ. ஹலோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மாஸ்க மாட்டுங்க. ஓகே டாக்டர். குயிக். ஐசியூ வார்டுல 2 பேரும் சேர்ந்து பேஷண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க டாக்டர். இந்த கொலைகார பாவி இந்த பையனை கொலை செய்ய பார்த்தான் டாக்டர். இப்ப நான் மட்டும் வரலன்னா இவன் நிச்சயம் அந்த பையனை கொன்றுப்பான். அதனாலதான்
அபாய அலாரத்தை அமுத்தி உங்க எல்லாரையும் வர வச்சேன். இவனை உடனே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் டாக்டர். அப்பதான் இந்த பையனுக்கு பாதுகாப்பா இருக்கும். என்ன ரகு, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? என்ன டாக்டர் நீங்களே என்ன சந்தேகப்படுறீங்க? நான் யாரு, என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. த கிரேட் பிசினஸ் மேன் சப்தகிரிநாதனோட ஒரே பையன் நான் ஏன் தேவையில்லாம இந்த பையனை கொலை பண்ண போறேன்? எனக்கு என்ன தேவை இருக்கு? இவ தான் இந்த பையனை கொலை செய்ய முயற்சி செஞ்சா. இவகிட்ட இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு தான் நான் தான் இவ்வளவு நேரம் போராடிட்டு இருந்தேன் டாக்டர். டாக்டர் ஆளு பார்க்க தான் இப்படி இருக்கா, இவளுக்கு என்ன பலம் இருக்கு தெரியுமா? அவனை கொலை செய்யறத தடுக்காதன்னு என்னையும் கொன்றுவேன்னு என்ன ஒரு மிரட்டி புடிச்சு தள்ளி விட்டுட்டா டாக்டர். இல்ல டாக்டர், இவன் போய் சொல்றான். அப்படியே பழைய தூக்கி ஏன் மேல போடுறான். இவன் சொல்றத நம்பாதீங்க டாக்டர். இவன் ஒரு கொலவெறி பிடிச்ச மிருகம். ஏய், நீ பொண்ணுங்கிறதுக்காக நீ சொல்றதெல்லாம் யாரும் இங்க நம்ப மாட்டாங்க. டாக்டர், இந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கடந்தப்போ இவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவளே நான் தான். அப்புறம் நான் ஏன் இந்த பையனை கொலை செய்ய போறேன் டாக்டர்? நீங்க எல்லாரும் வந்ததும் தப்பிக்கிறதுக்கு வர வழி இல்லாம என் மேல வீண் பழி போடுறான். இவனை சும்மா விடக்கூடாது டாக்டர். என்ன சக்தி, கொலை அது இதுன்னு பேசிட்டு இருக்க? என்ன விஷயம், இங்க என்ன நடக்குது? அக்கா, நான் வெளியில உங்ககிட்ட பேசிட்டு இங்க வார்டுக்கு வந்து பார்த்தா இவன் உங்க பையனை கொலை பண்றதுக்கு தலையணைய வச்சு அமுக்கிட்டு இருந்தாங்கக்கா. யாருக்கா இவன்? இவனுக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ணீங்களா? என்ன சக்தி சொல்ற? இவர் எதுக்கு என் மகனை கொலை பண்ணணும்? அவர் தானே என் மகனை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி? கேக்குறாங்கல்ல, பதில சொல்லு. செல்வி அக்கா, இவ யாருன்னு தெரியுதா? உங்க பையனை கார் ஆக்சிடென்ட் பண்ணாலே அனிதா. அவ வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி இவ. அனிதாவோட அம்மாவுக்கும் எங்களுக்கும் பிசினஸ் போட்டி இருக்கு. அவங்க எப்பவுமே எங்களை எதிரியா தான் பார்ப்பாங்க. இப்ப நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கோங்கிறதுக்காக இந்த கேஸை எடுக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல. அதனாலதான் உங்க பையனை கொலை பண்ணி அந்த பழிய என் மேல போடுறதுக்கு இவளை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை செல்வி அக்கா. இவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி கதை சொல்லிட்டு இருக்கான் டாக்டர். இவனை நம்பாதீங்க. இவன் தான் கொலை செய்ய வந்தான். நான் சொல்றதெல்லாம் உண்மை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ். எப்படிமா நம்புறது? சிஸ்டர், ஏதோ சொல்ல வராரு. மாஸ்க் எடுத்து விடுங்க. ஓகே டாக்டர். அவன்தான் அவன்தான். சொல்லு சாமி, சொல்லு. அவன் தான் கொலை பண்ண பார்த்தான். இந்த அக்கா தான் காப்பாத்தினாங்க. விடாதீங்க, அவனை பிடிக்க பிடிக்க. நில்ற, விடாதீங்க. உனக்கு ஓடுற இந்த பையனை போய் அநியாயமா கொல்ல பாத்தீங்களா? வாடா வாடல. விடு.
கொலகார பாவி, இந்த பையனை கொலை செய்யறதுக்காக தான் உதவி செய்யற மாதிரி நடிச்சியா? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. தேவி, போய் போலீஸ்க்கு போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. பாவி, நல்ல மாதிரி வந்து என் புள்ளையோட உயிரை எடுக்க நினைச்சிருக்கியாடா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? வாங்க இன்ஸ்பெக்டர், இவன் தான் கொலை செய்ய பார்த்தா. என்ன தைரியம்டா உனக்கு? என் புள்ளைய கொலை செய்ய நினைச்ச இந்த பாவிய சும்மா விடாதீங்க சார். ஏழைங்க உசுருனா பணக்காரங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? அவனை விடாதீங்க சார். கான்ஸ்டபிள் சார், இவனை இழுத்துட்டு போங்க. ஓகே சார். ஏய், போடா, நடடா, போடா. ஏய், போடா, போ. இந்த முறையும் அவனை நீதான் காப்பாத்திருக்கல. குட் ஜாப். அந்த பையனுடைய உயிரை காப்பாத்துற அதிகாரத்தை கடவுள் உனக்கு தாமா கொடுத்துருக்கிறாரு. வரேன் டாக்டர். ருத்ரம்மா, சீக்கிரமா என் பொண்ண வெளியில எடுங்க. பெத்த மனசு தாங்க மாட்டேங்குது. ரொம்ப வேதனையா இருக்கு. என் பொண்ணுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல சரக்கு கலந்து கொடுத்த பண்ணாட நீதானே? என் பொண்ணு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறதுக்கு நீதானி காரணம். உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. என் பொண்ணுக்கா ஜூஸ்ல சரக்க கலந்து கொடுக்கற? இன்னைக்கு உன்னை எச்சரிக்கை தான் பண்ண. என் பொண்ணு வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்த பார்த்த. அதுக்கப்புறம் நீ நிச்சயமா போனந்தா. ஜாக்கிரதை. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலமா. எதுக்குக்கா நன்றி எல்லாம்? இல்ல சக்தி, முதல் தடவை காப்பாத்துன, ஏதோ அந்த பக்கம் வந்த உன் நல்ல மனசுக்கு நீ காப்பாத்துனன்னு நினைச்ச. இப்போ ரெண்டாவது தடவையும் வந்து நீதான் காப்பாத்திருக்க. இது சாதாரணமாலாம் நடக்கலமா. இன்ஸ்பெக்டர் சார் சொன்ன மாதிரி என் புள்ளையோட உயிரை காப்பாத்துற அதிகாரத்தை கடவுள் உனக்கு தாமா கொடுத்திருக்காரு. இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் சத்தியமா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இந்த ரெண்டு தடவையும் நீ என் புள்ளைய மட்டும் காப்பாத்தல, என்னையும் சேர்த்துதான் காப்பாத்திருக்க. ரெண்டு
இந்த உசிரையும் காப்பாத்திருக்க. அக்கா, சுரேஷுக்கு நானும் ஒரு அக்கா தான். இன்னைக்கு நான் யதார்த்தமா தான் வந்தேன். கோயில்ல மந்திரிச்ச கயிறு ஒண்ணு கொடுத்தாங்க. இத கட்டினா அவனுக்கு ஒரு ஆபத்தும் வராம சீக்கிரம் குணமாயிடுவான்னு நினைச்சுதான் நான் கொண்டு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த அயோக்கிய இந்த மாதிரி ஒரு நாச வேலையை செஞ்சுட்டு இருந்தான். எந்த தடவையும் இவனை காப்பாத்துற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி வாமா, சுரேஷ்க்கு உன் கையாலே சாமி கயிறு கட்டி விடு. கண்டிப்பா. ஏன் சக்தி, என் புள்ளைக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக நீ வேலை செய்யற ஓனர் அம்மாவோட பொண்ணு தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு நீ உண்மையை சொல்லிருக்க. அதெல்லாம் டிவில காட்டினாங்க, நானும் பார்த்தேன். உன்னால எப்படி சக்தி இப்படிலாம் முடியுது? உன் இடத்துல நான் இருந்தா கூட உன்ன மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். உண்மையிலே நீ பெரிய ஆளு சக்தி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. இந்த விஷயத்துல நம்மள மீறி ஒரு சக்தி வேலை செய்யுதுக்கா. அது உங்களுக்கு புரியுதா? புரியலையே. நீ விவரமா சொன்ன நான் புரிஞ்சுக்கிறேன். அக்கா, இப்ப ஒருத்தன் சுரேஷ கொல்ல வந்தானே, அவனுக்கும் உங்களுக்கும் உறவா பகையா? ஒண்ணும் இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் அவனா வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தரணும்? இப்ப சம்பந்தமே இல்லாம ஏன் சுரேஷ் உயிரை எடுக்க பார்க்கணும்? அதெல்லாம் ஏன்னு சத்தியமா தெரியல சக்தி. அக்கா, எங்க ஓனர் அம்மா பேரு ருத்ரா. ரொம்ப நல்லவங்கக்கா. பிறக்கும் போதே பணக்காரங்க கிடையாது. ஆனா கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு 1000 பேருக்கு மேல வேலை கொடுக்கற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்க பொண்ணுதான் சுரேஷ் ஆக்சிடென்ட் பண்ணது. அனிதாவும் தப்பான பொண்ணு இல்ல. அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு. சுரேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்தது. இந்த சம்பவத்தை வச்சு எங்க ருத்ராமாவை பழி வாங்கணும்னு ஒரு குரூப் அலையிறாங்க. அது அவங்க மோப்பம் புடிச்சு உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு அனிதா மேல கேஸ் ஸ்ட்ராங்கா கொடுக்க வச்சுட்டாங்க. இப்ப சுரேஷ் அவங்களே கொன்னுட்டா பழி அனிதாமா மேல விழும். ருத்ராமாவை கஷ்டப்படுத்தலாம். இதான் அவங்க திட்டம். ஆனா இதுல நீங்க சம்பந்தமே இல்லாம பாதிக்கப்படுறத பத்தி அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. ஐயோ, என்ன சக்தி சொல்ற? ஆமாங்கா, அவங்க பண்ணின வேலைதான். நான் சாதாரணமா பேசினத வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி டிவி சேனலுக்கு அனுப்பி அத வைரலாக்கி ருத்ராமாவை அசிங்கப்படுத்திட்டாங்கக்கா. நான் பேசினத ஊர் மொத்தமும் பாக்குறதால யாருக்கு லாபம்? ஆக்சிடென்ட் தெரியாம நடந்ததுதான். ருத்ராமாவே இந்த கிரிமினல் பசங்க கொடுத்ததை விட நிறைய பணம் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க எந்த ஒரு சூழ்ச்சி எண்ணமோ இல்லாம நல்ல மனசோட செஞ்சிருப்பாங்க. நமக்கு தேவையானது கிடைக்கலனாதான் கோர்ட்டுக்கு போகணும், போராடணும், நியாயம் கேட்கணும். ஆனா இங்க ருத்ராமா அவங்களாவே எல்லாம் செய்வாங்க. அப்புறம் ஏன்க்கா நம்ம கோர்ட்டுக்கு போகணும்? நான் சொல்றது சரின்னு தோணுச்சுன்னா நீங்க ஸ்டேஷனுக்கு போய் அனிதா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்கக்கா. இல்லனா விட்டுருங்க, கேஸ் இருக்கட்டும். சக்தி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? பண்றேன்க்கா. என்ன பண்ணணும்? சுரேஷ கொஞ்ச நேரம் கூட இருந்து பாத்துக்கிறியா? நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிக்கா. நீங்க உடனே ஒத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதை செய்ய மாட்டேனா? நீ
தம்பி கூட இரு, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. லாயர் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எப்படியாவது ஆக்சிடென்ட் ஆன பையனோட அம்மாவை பார்த்து சமாதானப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் அனிதா இந்த கேஸ்ல இருந்து முழுசா வெளியில வந்துருவா. நாம நிம்மதியா இருக்கலாம். என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷம் பிசினஸ்ல என்ன ஜெயிக்க முடியாத அந்த சப்தகிரி அனிதாவை ஜெயில இருந்து வர முடியாம பண்ணி எனக்கு மன ரீதியா நெருக்கடி கொடுத்து எப்படியாவது பிசினஸ்ல என்ன ஜெயிக்க முடியுமான்னு பாக்குறான். அதனாலதான் அந்த செல்வியை அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நம்மள சிக்க வைக்கலான்னு பாக்குறான். அத்த, நம்ம அந்த அம்மாவோட நேரடியா பேசிடக்கூடாதுன்னு சப்தகிரி குறுக்க நின்னாலும் நிக்கட்டும் அத்த. நாம அந்த செல்வியை வேற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவோம். எப்படி சிவா? இப்ப அந்த செல்வியோட நாம நேரடியா பேச முடியாம போச்சு இல்ல. அதனால நாம இப்ப என்ன பண்ணலாம்னா, அவங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்கன்னு இப்படி யாராவது நிச்சயம் இருப்பாங்கல்ல. நாம அவங்க யாரையாவது பார்த்து நேரடியா பேசி அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் நாம சொல்றத நிச்சயம் கேட்பாங்க. அப்புறம் அவங்கள வச்சு நம்ம அவங்க அம்மாவை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம். நம்ம சிவா சொல்றது நல்ல யோசனையா இருக்கு ருத்ரா. எப்பவும் ஏழப்பட்ட ஜனங்க பணத்தை விடவும் சொந்த பந்தம் விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அந்த அம்மா என்னதான் சப்தகிரியோட பேச்ச கேட்டு நடந்துகிட்டு இருந்தாலும் அவளோட சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மளுக்கு ஆதரவா கேஸ வாபஸ் வாங்க சொன்னாங்கன்னா அவ நிச்சயமா சமாதானம் ஆயிடுவா. அப்புறம் சப்தகிரி குப்தகிரின்னு யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. என்ன சொல்ற? இது நல்ல யோசனை தான். இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். சிவா, அந்த செல்வியோட சொந்தக்காரங்களை பார்த்து பேசுறதுக்கான ஏற்பாட்டை நீயே பண்ணிடு. இந்த விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கட்டும். சப்தகிரிக்கு தெரிஞ்ச அவன் வேற மாதிரி பிளே பண்ணி அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுருவான். நான் பாத்துக்கிறேன் அத்த. கிரிமினல் தனம் தனக்கு மட்டும்தான் தெரியும்னு அந்த சப்தகிரி நினைச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல நாம எப்படி யோசிப்போம்னு அந்த ஆளுக்கு புரிய வைப்போம். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் அருந்ததி பேசுறேன். உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ, என்னாச்சு ருத்ரா? அந்த இன்ஸ்பெக்டர் அருந்ததி தான் கால் பண்ணாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. விஷயம் என்னன்னு சொல்லல. என்னவா இருக்கும்? அதான் எனக்கும் புரியல. நீ ஒருவேளை அனிதாவை விசாரணை பண்றேங்கிற பேர்ல அவளை அடிக்கிறேன்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா? எனக்கு பயமா இருக்கு ருத்ரா. மா, உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தா நீங்க நினைக்கிற மாதிரி தான் நடந்திருக்குமா என்ன? விசாரணை கைதி மர்ம சாவுன்னு பேப்பர்ல டிவி நியூஸ்லன்னு அப்பப்ப பாத்துட்டு தானே இருக்கோம். அந்த பயத்துல தான் நான் கேக்குறேன். அந்த அருந்ததி வேற கொடூரமான ராங்கியா இருக்கா. அப்ப சந்தேகம் வரதானே செய்யும். நீங்க சொல்ற மாதிரி அனிதாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கப்புறம் அந்த அருந்ததிக்கு இந்த பூமியில வாழ வேண்டிய தேவையே இருக்காது. அண்ணி, சிவா வா போலாம். ருத்ரா, நானும் உங்க கூட வரேன். வேணா அண்ணி, நீங்க இங்கேயே இருங்க. நானும் சிவாவும் மட்டும் போயிட்டு வரோம். அப்பனா அங்க போய் அனிதாவை பார்த்துட்டு என்ன விஷயம்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லு. சரியா? சரிங்க. சரிம்மா. என் பர்ஸ் எடுங்க. இந்தா. சிவா, நம்ம லாயருக்கு ஒரு போனை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடும். சரி. அனிதா குடிக்காம கார் ஓட்டிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏய், அவ என்ன வேணும்னா குடிச்சா? அவளுக்கே தெரியாம அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூல் ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு அவ என்ன பண்ணுவா? அதெல்லாம் சும்மா கதை. ஏய், என்ன சொன்ன? அனிதாக்காக பாவப்பட்டமா, வேற ஒண்ணும் இல்ல. போதும்.
நீ சொன்னதே என் காதுல விழுந்துச்சு. என் மருமகளை குறை சொன்ன அப்படியே பணத்துல பலார்னு விட்டுருவேன். போடி. அம்மா என்னடா? இல்ல அனிதா பெயில்ல வந்தாலும் முன்ன மாதிரி அவ கார் ஓட்டக்கூடாது இல்லம்மா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல அவ காரை நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதான். ஏண்டா அப்ப எப்ப சாவா தின்ன எப்ப காலி ஆகும்னு காத்துட்டு இருந்தியா நீ? என் மருமக இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாலேன்னு நானே கவலைப்பட்டுட்டு இருந்தா நீ உன் பகுமானத்தை சொல்லிட்டு இருக்க. உன்னை எல்லாம் ரகுக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த பையனோட கதையை முடிச்சானா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை அந்த பையனை கொல்ற நேரத்தில் நாம அவனுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவோன்றதுக்காக ஃபோனை சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கானோ? அப்படிதான் இருக்கும். காரியம் முடிஞ்சதும் அவனே நமக்கு ஃபோன் பண்ணுவான். ஏ ருத்ரா, அந்த பையனோட மரணத்துல தான் உன்னோட அழிவுக்கான ஆரம்பமே இருக்க போகுது. அதுக்கப்புறம் பிசினஸ்ல உன்னால எப்பவுமே தலை தூக்க முடியாது. ரகு கிட்ட இருந்து ஃபோன் வரும்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கே. ஹலோ மிஸ்டர் சப்தகிரி, நான் இன்ஸ்பெக்டர் அருந்ததி பேசுறேன். ஓ, மேடம் தான் பேசுறீங்களா? நீங்க எனக்கு கால் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இன்னிலிருந்து நம்ம நட்பு தொடரட்டும். உங்க நட்பெல்லாம் எனக்கு தேவையில்ல. உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. ஹலோ ஹலோ, என்ன காரணத்துக்காக வரணும்னு சொல்லாம உடனே போனை கட் பண்ணிட்டா? ஹலோ மேடம், நான் தான் பேசுறேன். நான் தான் பேசுறேனா? உனக்கு பேர் இல்லையா? சப்தகிரி பேசுறேன் மேடம். உன்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னனே, நீ இன்னும் கிளம்பலையா? என்ன நீங்க என்ன சாதாரண ஆள் நினைச்சிட்டீங்களா? பிசினஸ் மேன் மேடம். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தங்க சொட்டு மாதிரி. அதை நான் விரயம் பண்ணிக்கிட்டு அங்க வரணும்னா எனக்கு அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கணும். சரி, நாங்க எதுக்காக வரணும் முதல்ல அதை சொல்லுங்க. இங்க பாரு, உன்னை பத்தின பகுமானம்லாம் எனக்கு தேவையில்ல. உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வர்றதுதான் நல்லது. ஹலோ, திமிரு பிடிச்சவளா இருக்காளே, ஏன் எதுக்குன்னு காரணம் சொல்ல மாட்டேங்கிறா? சரி, போய் என்னன்னு பாத்துடலாம். என்ன விஷயம் மேடம்? உடனே கிளம்பி வர சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணீங்க. செல்வி, உன் பையனோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீயே சொல்லுமா. மேடம், என் பையனை சப்தகிரி பையன் இருக்கான்ல, அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணாமா? கான்ஸ்டபிள் சார், இவனை எடுத்துட்டு போங்க. ஓகே சார். டேய், போடா போடா. டேய், போடா போ. இதாம்மா நடந்தது. அதான் அன்னைக்கே நான் சொன்னனே செல்வி, அந்த சப்தகிரி ஒரு விஷப்பாம்பு, அவனை நம்பாதீங்கன்னு. அவன் என்ன பழி வாங்கறதுக்காக உங்க மகனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். கொலைகார பாவி. நீங்க சரியாதான் சொன்னீங்க. அந்த சூழ்நிலையில எனக்கு அவங்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. அவங்க 2 பேரும் என் புள்ளையோட உயிரை எடுக்க வந்த யமனுங்கன்னு எனக்கு இப்பதாம்மா தெரியும். இன்ஸ்பெக்டர் மேடம், என் பொண்ணை இப்ப ரிலீஸ் பண்றீங்களா? கார்த்திகா, எஸ் மேடம். அனிதா கூட்டிட்டு வா. ஓகே மேடம்.
மேடம், என்ன நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது. உங்க பொண்ணு பண்ண ஆக்சிடென்ட் மீடியால ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இவங்களும் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில தான் உங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுத்தேன். தனிப்பட்ட முறையில எனக்கு உங்க மேலயோ உங்க பொண்ணு மேலயோ எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. நான் என் கடமையை நேர்மையா செஞ்சேன். தட்ஸ் ஆல். இதுல நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அனிதா, 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 எழுந்திருச்சு வெளியில வா. என்ன எங்க கூப்பிடுறீங்க? உன்னை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியில வா. உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப என் அம்மா வந்துட்டாங்களா? வந்திருக்காங்க. வெளியில வெயிட் பண்றாங்க. சரி. மம்மி, 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 மம்மி. ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப நீங்க என்ன பையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது தெரியுமா? இல்ல அனிமா, உன்னை பெயில் எடுக்கல. செல்வி கேஸ வாபஸ் வாங்கிட்டதுனால இன்ஸ்பெக்டர் மேடம் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செல்வி கிட்ட சாரி கேளு போ. சாரிங்க, நான் தெரியாம வந்து உங்க பையன் மேல காரை மோதிட்டேன். நான் வேணும்னு பண்ணலமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா. அனிதா, இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுமா? என்ன மேடம், நீங்க எனக்கு போன் பண்ணி வர சொன்னீங்க. என்ன விஷயம் கேட்டா அதுக்கு பதில் சொல்லவே இல்ல. நான் திரும்பவும் போன் பண்ணி கேட்டா அதுக்கும் ஒரே பதில், வாங்கன்னு. ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணு வேற வெளியே இருக்கா? ஓ, ருத்ரா மேடம் பொண்ணுக்கு பெயில் வாங்கிட்டாங்களா? அப்படின்னா செல்வியோட பையனுக்கு நியாயம் கிடைக்கலையா? கேடு கெட்டவனே, உன்னையும் உன் மகனையும் நல்லவன் நம்பிட்டு இருந்தனே. கடைசியில என் புள்ளையோட உசுரை குறி வச்சுதான் எனக்கு உதவி செஞ்ச மாதிரி நடிச்சீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா? ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்க. என்னம்மா, இந்த அம்மா உனக்கு பணம் கொடுத்து எனக்கு எதிராக பேச சொன்னாங்களா? ஏய் சப்தகிரி, அவங்களுக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியல. இப்பதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சிடென்ட்ல இருந்து அந்த பையன் இப்பதான் செத்து பொழைச்சிருக்கான். அவனை கொலை பண்றதுக்கு உன் பையன் முயற்சி பண்ணிருக்கான். அந்த பாவம் எல்லாம் உன்னை சும்மா விடுமா? அப்படின்னா ரகு அந்த பையனை கொலை பண்ண போனதை பார்த்துட்டாங்களா? அப்படியே பார்த்திருந்தாலும் அவன் யார் கைக்கும் சிக்காம தப்பிச்சு போயிருப்பானே. இருக்கட்டும், பார்த்துக்கலாம். என்ன ருத்ரா மேடம், என் பையன் இவங்க பையனை கொலை பண்ண பார்த்தானா அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு லாக்அப்ல இருந்த மாதிரி என் பையனும் லாக்அப்ல இருக்கணும்னு சூழ்ச்சி பண்றீங்களா? அவங்க சூழ்ச்சியெல்லாம் எதுவும் பண்ணல சார். செல்வியோட மகனை உங்க அருமை மகன் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அவனை அடிச்சு விசாரிச்சு பார்த்ததுல 2 லத்தியே உடைஞ்சிருக்கு. மயக்கமாகி லாக்அப்ல தான் விழுந்து கிடக்கான். இல்ல இல்ல, என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்.
இவங்க பையனை கொலை பண்ண வேண்டிய அவசியம் என் பையனுக்கு என்ன வந்தது? ஏங்க, அவன் ஒரு சின்ன ஈ எறும்பு கொல்றத கூட பாவம் நினைக்கிறவன். அவன் அப்படிப்பட்ட அகிம்சைவாதி. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பழி வாங்குறதுக்காக என் பையன் மேல கொலை பழிய சுமத்திருக்கீங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் இந்த கேஸை நான் எடுத்துட்டு போவேன். சார் சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க சார். உங்க பையன் கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. ஆதாரபூர்வமா தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன பழி வாங்குறதுக்காக உன் பையனை கொலைகாரன் ஆக்கியிருக்கியே. நீ எல்லாம் என்ன அப்ப, என்ன மனுஷன்? உன் பையன் நல்லவனாதான் இருந்தான், அவனே உன்ன மாதிரி ஆக்க பாக்குறியே. நேர்மையா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலே கடவுள் உனக்கு அள்ளி கொடுப்பாரு. அடுத்தவங்களை அழிச்சு பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சா நீதான் அழிஞ்சு போயிடுவ. நேர்மைக்கும் நியாயத்துக்கும் இங்க இடம் கிடைக்காதுன்னு உன் அயோக்கியத்தனமான புத்தி எப்படி யோசிக்குது பாரு. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த உலகம் ஜீவிச்சு இருக்கிறதே நேர்மையிலயும் நியாயத்திலயும் தான். அதுலதான் மனித நேயமும் இருக்கு, கடவுளும் இருக்கு. உன்ன மாதிரி மனுஷங்களுக்கு இதெல்லாம் புரியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. கொஞ்சமாவது மனுஷத்தன்மையை கத்துக்க. இப்படி கொலவெறி புடிச்சு அலையாத. நீ வா அனிதா. தேங்க்யூ மேடம். அத்தை சொன்னதை கேட்டீங்கல்ல, நல்லவரா மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்ல மாத்த வேண்டியதா இருக்கும். அப்பா, அப்பா, ரகு, ரகு, ஐயோ, என்னடா ரகு இப்படி அடிச்சிருக்காங்க? ரொம்ப வலிச்சுதாடா? ஆமா டாட், அடிச்சு ரணப்படுத்திட்டாங்க. இன்ஸ்பெக்டர், என் பையனை மனுஷன் நினைச்சீங்களா இல்ல மாடு நினைச்சீங்களா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க? சார், ஒரு அப்பாவி ஏழை பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அவனை முத்தம் கொடுத்து கொஞ்சி பஞ்சு மத்தையில படுக்க வைப்பாங்களா சார்? உங்க பையனை ஷூட் பண்ணி கொல்லாம விட்டுருக்கோமேன்னு சந்தோஷப்படுங்க. இன்ஸ்பெக்டர், யாருக்கும் தெரியாம அந்த பையனோட கதையை முடிச்சுட்டு வந்துருவன்ற நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இப்படி போலீஸ் கிட்ட மாட்டி அடி வாங்கிக்கிட்டு வேதனையோட நின்னுட்டு இருக்கேடா. என்னடா நடந்துச்சு? எப்படிடா மாட்டின? எல்லாத்தையும் சரியா பிளான் பண்ணி தான் அந்த பையனை கொலை பண்ண ட்ரை பண்ண டாட். கான்ஸ்டபிள் சார், இவனை எடுத்துட்டு போங்க. ஓகே சார். டேய் போடா போடா. டேய் போடா. இதுதான் டாட் நடந்துச்சு. ஏண்டா அந்த வேலைக்காரி சக்தியை தள்ளி விட்டுட்டு யார் கையிலயும் சிக்காம தப்பிச்சு வந்திருக்க வேண்டியதானே? அப்படி வந்திருந்தீனா உன்னை தலைமறைவா வச்சுட்டு இந்த கேஸை நான் வேற விதமா டீல் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சிருப்பேன்டா. இப்படி தேவையில்லாம மாட்டிக்கிட்டீடா. நானும் தப்பிக்கிறதுக்கு தான் டாட் ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்குள்ள ஆளுங்க வந்து சுத்து போட்டு என்ன பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியல டாட். நான் ஒரு முட்டாள். அந்த பையனை வெளியில இருந்து ஒரு ஆளை செட் பண்ணி கொல்லலான்னு நீ சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும். நாம பண்ண போற கொலை மூணாவது ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உன்னை வச்சு செய்ய பிளான் பண்ண. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் என் மூளைக்கு உரைக்குது. ரகு,
சாரிடா, உன்னோட இந்த நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேனடா. டாட், என்ன டாட் நீங்க சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம் டாட். நாம் ஒரு பிளான் பண்ணோம், அது மிஸ் ஆயிடுச்சு. நானும் மாட்டிக்கிட்டேன் டாட். இப்போ இதிலிருந்து வெளியில எப்படி வரணும்னு யோசிக்கணும் டாட். ஆமாண்டா, இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது அதை பத்தி மட்டும்தான். ரகு, சாரி ரகு. இந்த கஷ்டத்தை இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு போறதுக்கு நம்ம லாயர் கிட்ட பேசி நாளைக்கு உன்னை பெயில் எடுக்கிறேன். ஓகே டாட். ரகு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க டாட். போலீஸ்காரங்க உனக்கு எது சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடாத. ஏன்னா அந்த ருத்ராவும் லேடி இன்ஸ்பெக்டரும் இப்போ சமாதானம் ஆயிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து உனக்கு கொடுக்குற சாப்பாட்டுல ஸ்லோ பாய்சன் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா. சரி டாட், நான் சாப்பிட மாட்டேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. கவலைப்படாத ரகு, உடனே உன்னை பெயில் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அனிதா செல்லம், உன்னை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்களா? ஐயோ, ருத்ராமாவும் சிவா சாரும் அவசரமா கார்ல கிளம்பி போகும்போது எங்க போறாங்கன்னு தெரியாம இருந்தேன். உன்னை கூட்டிட்டு வரதான் வந்தாங்களா? என் செல்லமே, என் தங்க கட்டி. அனிதா இருமா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். இரு. சொல்லு ருத்ரா, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்களே, என்ன விஷயமா? அண்ணி, அனிதா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆர்த்தி ரெடி பண்ணி உடனே வாசலுக்கு எடுத்துட்டு வாங்க. அப்படின்னா அனிதா வீட்டை கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமா அண்ணி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. அனிதாவை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இதோ உடனே உடனே எடுத்துட்டு வரேன். ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல தலைகாலே புரியல. வந்துட்டேன், இதோ எடுத்துட்டு வரேன். மலர், மலர். என்னங்கம்மா? ருத்ரா அனிதாவை கூட்டிட்டு வந்துட்டாளா? திருஷ்டி சுத்தி போடணும். நீ ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா, சீக்கிரமா வா. சரிங்கம்மா, இதோ கொண்டு வந்துடுறேம்மா. மலர், சீக்கிரமா வா. இதோ வரேம்மா. இத புடிடா, வாங்க. அம்மா, அனிதா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டீங்களாம்மா? வீட்டை விட்டு போன தெய்வம் திரும்ப வந்துருச்சுங்கம்மா. நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுங்களா? எல்லா திருஷ்டியும் வாசலோட ஒழியட்டும். இனிமே என் மருமகளுக்கு எல்லாமே வெற்றியா அமையட்டும். இந்த வாசல்ல போய் ஊத்துங்கம்மா. வா மருமகளே, வா.
திவ்யா, அனிதாவுக்கு என்ன தேய்ச்சி விட்டு குளிக்க சொல்லு. அவளுக்கு பிடிச்ச பீடி எல்லாம் தொலையட்டும். ருத்ரா, அனிதாவுக்கு நானே என் கையால எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். திவ்யா, நீ போய் அனிதாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வை. சரிம்மா. மலர், அம்மா, நீ நல்லெண்ணெய கொஞ்சம் சூடு பண்ணி பாத்ரூம்ல வச்சிரு. சரிங்கம்மா. போ. என் மருமகளுக்கு உச்சந்தலையில எண்ணெய் தேய்ச்சி விட்டா உனக்கு பிடிச்சிருந்த கெட்ட சக்தி எல்லாம் விலகி தூரமா போயிடும். வா. உன்னையும் என் மகளை வச்சு பாத்துக்கிட்டதுக்கு எனக்கு நீ நல்ல பரிசை கொடுத்துட்டமா. இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இனிமே என் வாழ்நாள்ல உன் முகத்தை நான் என்னைக்கும் பார்க்க கூடாது. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். போ வெளிய. உன்ன மாதிரி ஒருத்தியை நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன்னா ருத்ரம்மா என்னையும் துரோகியா தான் பாப்பாங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நீ இப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சக்தி. எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தியா? ஏமா அந்த நேரத்துல என்ன உனக்கு ஞாபகம் வரலையா? நீ என்கிட்ட தானமா வந்திருக்கணும். ஏமா வரல? அதனால பணத்துக்கு ஆசைப்பட்டு நீதான் அனிதாவை காட்டி கொடுத்தேன்னு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சக்தி. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும். சரியா? இப்ப நீ மனசளவுல ரொம்ப குழப்பமா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அனிமா. நீங்க சொல்றது உண்மைதான் மம்மி. குழப்பம் மட்டும் இல்ல, இந்த சொசைட்டில மத்தவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்கு. எனக்கு நானே வேற மாதிரி தெரியறேன் மம்மி. பொதுவா ஜெயிலுக்குள்ள போயிட்டு வரது ரீபர்த்னு சொல்லுவாங்க. இந்த 2 நாள் லாக்அப் கூட உனக்கு அப்படிதான். இது வரைக்கும் வாழ்க்கையில உன்னோட தேவை எதுவுமே உனக்கு கிடைக்காம இருந்ததில்ல. இருக்கிறதுல எது பிடிச்சிருக்கு பிடிக்கல, தேவை தேவை இல்லைங்கறத செலக்ட் பண்ற சாய்ஸ் தான் உன் கண்ணுக்கு முன்னால இருந்திருக்கும். ஆனா உண்மையிலேயே வாழ்க்கைங்கிறது நமக்கு தேவையானதை தேடி கண்டுபிடிச்சு அதை சம்பாதிக்கிறது தான். சில நேரங்கள்ல நமக்கு பிடிச்சது தப்பானதா கூட இருக்கலாம். இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் கூட அப்படிதான். அவங்களாலதான் பிரச்சனையே வரும். சிலர் உனக்கு பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம். ஆனா அவங்களால உனக்கு நல்லது நடக்கும். உட்காரு. இத நீ புரிஞ்சுக்கணும். நம்மளோட தேவைங்கிறது வெறும் விருப்பமா மட்டும் இருக்கக்கூடாது. அது சரியானதாவும் இருக்கணும். லாக்அப்ல இருந்த ஒவ்வொரு செகண்டையும் நீ வாழ்க்கையில மறக்கவே கூடாது. நீ எப்படி சாப்பிட்ட, அங்க உன் கூட இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, எதையுமே மறக்க கூடாது. மம்மி ப்ளீஸ் அதை ஞாபகப்படுத்தாதீங்க. இப்ப உடனே அதை பத்தி யோசிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பின்னாடி உனக்கு இது ஒரு அனுபவமா தெரியும். நீ சந்தோஷத்தை தேடும் போது கூட வரவங்க உன் கஷ்டத்துல வருவாங்களான்னு தெரியாது. எல்லாரும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவங்க மாறிடுவாங்க. எப்பவுமே பேலன்ஸ்டா வாழ கத்துக்கணும்.
சரியானத நீதான் செலக்ட் பண்ணணும். புரியுதா? சரிங்க மம்மி. இதெல்லாம் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுதான் புரிஞ்சுக்கணும். நீயா புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. புரியாதப்போ அம்மா கிட்ட வந்து கேளு. சரியா? ஓகே மம்மி. இப்பதான் ருத்ரா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான் அனிதா. திருப்தியா சாப்பிடு. டேய் இந்தா இதை போட்டுக்கோ. அவனுக்கு கொடு. சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கு சக்தி. தேங்க்ஸ்மா. நீங்க சரியாவே சாப்பிடல போல. பரவாயில்ல சிவா, மனசு நிறைஞ்சிருக்குல்ல, அது போதும். உங்களுக்கு மனசு நிறைஞ்சிருச்சா அத்தை? என்ன சொல்ற சிவா? நீங்க சக்தியை மிஸ் பண்றீங்கன்னு தோணுச்சு. கரெக்ட் தான் சிவா. இந்த நேரத்துல சக்தி இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப கேவலமா இருந்திருக்கும். என்ன ருத்ரா பேசுற? இப்ப அனிதா அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும் அந்த சக்தி தான் காரணம். இன்னும் அனிதா வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி சக்தியை பத்தி உயர்வா பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அம்மா, உண்மை தெரியாம தப்பா பேசுறது அத்தை இல்ல, நீங்க தான். அப்படி என்னடா உண்மை எனக்கு தெரியல. சப்தகிரியோட பையன் ரகு இப்ப லாக்அப்ல இருக்கான். ஏன்னு தெரியுமா? அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அனிதா ஆக்சிடென்ட் பண்ண அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல கியூர் ஆயிட்டு இருக்கான். ஆனா இந்த ரகு அவனை கொல்ல பார்த்திருக்கான். அந்த பையனுக்கும் சப்தகிரி குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. அப்படி இருக்கிறப்போ ரகுயை அந்த பையனை கொல்ல பாக்குறான். ஏன்னா அந்த பையன் செத்துட்டான்னா பழி அனிதா மேல விழும். அனிதாவுக்கு பெரிய தண்டனையா கிடைக்கும். அதுதான் காரணம். இதே சப்தகிரி தான் அந்த பையனோட அம்மாவுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அனிதா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சான். இப்போ அந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சு தெரியுமா? நீதான் சொல்லணும். ரகு அந்த சின்ன பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணதை பார்த்து அதை தடுத்து அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது சக்தி தான்.
ஏற்கனவே யாருன்னே தெரியாம அந்த பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த பையனை காப்பாத்துறதும் சக்தி தான். சோ இதுல ரெண்டாவது தடவையா சக்தி அந்த பையனை காப்பாத்திருக்கா. அதுக்கு நன்றி கடனா நம்ம சக்தி அந்த அம்மா கிட்ட கேட்டது அனிதாவோட விடுதலை. ஸ்டேஷன்ல அந்த லேடி ரொம்ப தெளிவா சொன்னாங்க, சக்தி சொன்னதுனாலதான் அனிதா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினேன்னு. அத்தையோட பணம் செல்வாக்குன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியும் நம்மளால செய்ய முடியாத நீங்க சொல்ற நம்ம வீட்டு வேலைக்காரி சக்தி தான் சாதிச்சிருக்கா. இத புரிஞ்சுக்கோங்க மம்மி. சிவா சொல்ற அத்தனையுமே உண்மை அண்ணி. அனிதா விஷயத்துல என்னோட முயற்சியால எதுவுமே நடக்கல. என்ன ருத்ரா, நீ தானே சக்தியை அடிச்சு துரத்துன? அத நீ அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட்டியா? அனிதா எந்த தப்பும் பண்ணாம லாக்அப்ல கிடந்தாலே அதுக்கு காரணம் சக்தி தானே. சக்திய கூப்பிட்டு நடந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதன்னு நீ அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் டிவில பேட்டி கொடுத்தாலே நம்ம குடும்ப மானமே சோசியல் மீடியால நாரி போச்சு. அதெல்லாம் யாரால? அதனால தானே அந்த அருந்ததி அனிதா அரெஸ்ட் பண்ணா. துரோகம் பண்ணிட்டு எல்லா கஷ்டத்தையும் நாம அனுபவிச்சதுக்கு அப்புறமா நான் நல்லது பண்ணிட்டேன்னு சொல்றது நடிப்பா தெரியலையா உனக்கு? இல்ல அனிதா அனுபவிச்சதா இல்லன்னு ஆயிடுமா? அந்த சக்தி வெளியில போய் சோத்துக்கே சில்ற எண்ணிருப்பான். வேற எந்த முதலாளியும் நம்ம ருத்ரா மாதிரி பாத்துக்க மாட்டாங்கங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் திரும்பவும் நல்லது பண்ற மாதிரி வேஷம் கட்டி நடிச்சிட்டு இருக்கான். சிவா பாவம், அவன் சின்ன பையன், அவனுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. அந்த நடிப்புல அவன் ஏமாந்துட்டான். கவலைப்படாத சிவா, உன்னோட அறியாமைய சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதை இனிமே நான் சரியா செய்யறேன். அம்மா, நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், ஆனா உங்க சிந்தனையும் நானும் சோத்துக்குள்ளேயே இருந்துடக்கூடாது. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், சக்தி நமக்கு துரோகம் பண்ண மாட்டா. அவ பேசின வீடியோவும் டிவில வந்ததுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குமா? அதை தாண்டா நானும் சொல்றேன். அதுக்கு பின்னாடி சக்தியோட சதி இருக்கு. உங்களுக்கு நான் சொன்னாலும் புரியாது. எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சார், நீங்க கேட்ட ரிப்போர்ட்டர் இவர்தான் சார். சக்தி பேசின வீடியோ அப்லோட் பண்ணது இவர்தான். நான் மின்னல் நியூஸ் ரிப்போர்ட்டர். எனக்கு சப்தகிரியை ரொம்ப நாளா தெரியும். நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சது எங்க பழக்கம். அப்புறம் சப்தகிரி எனக்கு பணம் கொடுத்து சில வேலைகளை முடிச்சுப்பாரு. போன வாரம் எனக்கு கால் பண்ணி நான் ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை நீ பாருன்னு சொன்னாரு. அந்த வீடியோவில் சக்தியும் அந்த அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. அதில் சக்தி பேசுனதை மட்டும் கிராப் பண்ணி அப்லோட் பண்ண சொன்னாரு. நாளைக்கு இது ட்ரெண்டிங் ஆகணும், அதுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொன்னாரு. நானும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டேன் சார். சாரி சார். சரி ஆனந்தன், ஆனா சமூகத்துல ரொம்ப பொறுப்பான ரிப்போர்ட்டர் நீங்க. இனிமே இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செஞ்சு உங்க வேலையோட மதிப்பை குறைச்சிக்காதீங்க. சார், சொல்லுங்க சார். இவரை கூட்டிட்டு கிளம்புங்க. ஓகே சார், போலாம். சப்தகிரி எப்படியோ சக்தி மலர்கிட்ட பேசினத வீடியோ எடுத்திருக்கா. அப்படின்னா சப்தகிரியோ இல்ல அவன் அனுப்பின ஆளோ நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இது நமக்கு தெரியவே இல்லை. இதுலதான் ஏதோ குழப்பம் நடந்து போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சிவா. இந்த குழப்பத்தை சரி பண்றதுக்கு நீ செஞ்ச வேலை ரொம்ப பெருசு. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிட்டாலும் அத மனசுல ஏத்துக்கிட்டு ஒரு சகஜ நிலைக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். எல்லாருமே அப்படிதான். இதுல நான் ஒண்ணு விதிவிலக்கு இல்ல. சரி, எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. அனிதா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ.
மகளை நினைச்சு நான் பாத்துக்கிட்டதுக்கு எனக்கு நீ நல்ல பரிசை கொடுத்துட்டமா. இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில எவ்வளவோ துரோகங்களை நான் கடந்து வந்திருக்கேன். ஆனா நீ எனக்கு பண்ண துரோகம் பச்சை துரோகம். அந்த துரோகத்துக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. இனிமே என் வாழ்நாள்ல உன் முகத்தை நான் என்னைக்கும் பார்க்க கூடாது. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். போ வெளியே. உங்களுக்கு நான் எப்படிமா துரோகம் பண்ணுவேன்? நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. என்ன நம்புங்கம்மா ப்ளீஸ். இவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே போக சொல்லுங்க. என்னத்த இங்கதான் இருக்கியா சிவா? இன்னும் தூங்காம இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? அது வந்து சிவா, சக்தி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். என்னத்த சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா சிவா, நல்லதை தவிர வேற எதையுமே நினைக்க தெரியாத ஒரு பொண்ண தேவையில்லாம சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அனுப்புனது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் என் புத்திக்கு உரைக்குது. வீட்டை விட்டு வெளியில அனுப்புனப்போ எந்த தப்புமே பண்ணாத நம்மள இப்படி வீட்டை விட்டு அனுப்புறாங்களேன்னு அவ மனசு எப்படி எல்லாம் துடிச்சிருக்கும். அப்ப கூட அவ நம்ம மேல கோவப்படலப்பா. வெளியில இருந்துகிட்டே அந்த பையனோட அம்மாவை சமாதானப்படுத்தி கேஸ வாபஸ் வாங்க வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம அனிதா விடுதலை ஆகிறதுக்கு அவ காரணமா இருந்திருக்கா. அவ நம்ம எல்லாரையும் விட வசந்தவன்னு அவ செய்கையாலேயே நமக்கு புரிய வச்சுட்டா சிவா. ஆமாத்த, நீங்க சொல்றது 100% உண்மைதான். அவ ரொம்ப நல்லவ. நாம தான் அவளை எப்பவும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. வாஸ்தவம் தான் சிவா. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்த நானே அவளை ஒரு அனாதைய அலைய விட்டுட்டேன். பெரிய பாவம் பண்ணிட்டேன். இதுக்கு நான் பிராயச்சித்தம் தேடியே ஆகணும். திரும்பவும் சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வரணும். நான் அவளை என் கண்ணால பார்க்கணும். அவ எங்க இருக்கான்னு விசாரிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அத யாருக்கிட்டையும் விசாரிக்க தேவையில்லை. சக்தி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். என்ன சிவா சொல்ற? அப்படின்னா நீ சக்திய பாத்தியா? ஆமாத்த. எங்க பார்த்த? நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது சக்தி, இப்ப நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த அக்காங்களுக்கு உதவியா அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா, வீட்டுக்கு போலாம். இல்ல சார், நான் வரல. ஐயோ, நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல சக்தி. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன வற்புறுத்தாதீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும், சரியா? சரிங்க சார். அத்த, இதாத்த நடந்துச்சு. என்ன சொல்ற சிவா? சக்தி தூய்மை பணியாளர்களோடு சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளா? ஆமா அத்த. ஆனா அவங்கள ரொம்ப நல்லவங்க அத்த. சக்தி அவ்வளோ பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க. அன்பு, பாசம், நேசம், மனிதநேயம் இதெல்லாம் எப்பவும் சாதாரண மக்கள் கிட்ட அதிகமா இருக்கும். எப்படியோ சக்தி நல்லவங்களோட பாதுகாப்புல இருக்காங்கிறது சந்தோஷமான விஷயம். நீ போய் அவளை கூட்டிட்டு வந்துரு சிவா. சரிங்க அத்த. நாளைக்கு காலையில முதல் வேலையா போய் சக்தியை பார்க்கலாம். நீங்க போய் படுங்க. குட் நைட் அத்த. ஓகே.
அக்கா வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க்கா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம் தம்பி. சரி, சக்தி எங்க இருக்கா? அந்த புள்ள பொழுது இருக்க போய் கோயிலுக்கு போச்சுப்பா, இன்னும் திரும்ப வரல. நாங்களும் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னு தெரியல, இன்னும் ஆளையே காணோம். எந்த கோயிலுக்கு போறேன்னு எதுவும் சொல்லிட்டு போனாளா? அதெல்லாம் எதுவும் சொல்லல தம்பி. இங்க பக்கத்துல சின்ன கோவில் தான் இருக்கு, அங்கெல்லாம் போயிருந்தா திரும்ப இந்நேரம் இங்கதான் வந்திருக்கணும். வெளியே எங்கேயோ பெரிய கோயிலுக்கு போயிருக்காப்ல இருக்கு. காலையிலேயே அந்த புள்ளைய தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்ப்பா? இல்ல, சக்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் தான் நான் வந்திருக்கேன். அப்படியா? ஓ அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான்ப்பா. வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, அதெல்லாம் சரியாயிடுச்சா? சக்தியை பார்க்கணும்னு எங்க அத்தை ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இங்கதான் இருப்பா, உடனே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆனா கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஏன் வரலன்னு சொல்றீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் கண்டிப்பா வந்துரும் தம்பி. எங்க போயிட போகுது? அப்புறம் தம்பி, நேத்து ஒரு பெரியவர் வந்திருந்தாரு. போகும்போது வீட்டுக்கு கூப்பிட்டாரு. வரலன்னு சக்தி அவர்கிட்ட சொல்லிச்சு. ஆனாலும் அவர் திரும்ப கூப்பிட்டாரு. இங்க பாரு சக்தி, இனிமே இந்த இடத்துல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா, வந்து கார்ல ஏறு. ஐயா, தயவு பண்ணி என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வரல. ஏமா வரலங்கிற? நான் இவங்க கூடயே இருந்துக்கிறேங்க ஐயா. கொஞ்சம் இருங்க, சேர் எடுத்துட்டு வந்து போடுறேன், இங்க உட்காருங்க. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காபி தனியா போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க தம்பி. அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா. நீங்க அன்பா கேட்டீங்கல்ல, அந்த ஒரு வார்த்தையே போதும். சரி. நான் கார்ல வெயிட் பண்றேன். சக்தி வந்தா சொல்றோம். சரிங்க தம்பி. சரிக்கா, உட்காரு. சிவா, சக்தியை பார்த்து கூட்டிட்டு வந்துட்டியா? வெளியில இருக்காளா? இல்ல அத்தை, என்னால சக்தியை கூட்டு வர முடியல. ஏன்? சக்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? நான் தேடி போன இடத்துல சக்தி இல்ல அத்தை. என்ன சொல்ற சிவா? தூய்மை பணியாளர் பொண்ணுங்களோட தானே அவ இருக்கான்னு சொன்ன? ஆமா அத்தை, அங்கதான் இருந்தா. அந்த நம்பிக்கையில தான் நானும் போனேன். ஆனா இப்ப அவ அங்க இல்ல. எங்க போயிருக்கான்னு கேட்டதுக்கு கோயிலுக்கு போனவ இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு போனவ திரும்ப வரவே இல்லையா? எங்க போயிருப்பா? அதான் எனக்கும் புரியல. அவகிட்ட போன் இருந்தாலாவது எங்க இருக்கா, என்ன நிலவரனாவது கால் பண்ணி கேட்டுக்கலாம். அன்னைக்கு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனப்போ அம்மா அவகிட்ட இருந்த போனையும் புடுங்கிக்கிட்டாங்க. இப்ப அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே புரியல. அனிதாவோட கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ மேல தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம கண்ணில் படக்கூடாதுன்னு அவ அங்க இருந்து போயிருக்கா. இப்போ என்னத்த பண்றது? சக்தி விலகி போறான்னு நாமளும் விலகி இருக்க முடியாது சிவா. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பொறுக்கி கேசவன் கங்கனை கட்டிக்கிட்டு சுத்துறான். அவன் கண்ணில் மட்டும் சக்தி மாட்டினா அவ வாழ்க்கையே சீரழிச்சிருவான். அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்கிறதுக்குள்ள அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் சிவா. கண்டிப்பா அத்தை. அத்தை, அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன?
தூய்மை பணியாளர்களோட சக்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர், ஏம்மா இப்படி கஷ்டப்படுற, என் கூட வா, நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், உனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு கூப்பிட்டுருக்காரு அத்தை. ஆனா சக்தி அவர் கூடயும் போக மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கா. அந்த பொம்பளைங்களுக்கு அவர் யாரு, என்ன விவரம்னு தெரியலையா? ஆமா அத்தை, தெரியலன்னு தான் சொன்னாங்க. அவர் எனக்கு அப்பா மாதிரின்னு சக்தி அவங்க கிட்ட சொல்லியிருக்கா. அந்த மனுஷன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவளை பாதுகாக்கணுங்கிற நல்ல மனசோட தான் அவளை கூப்பிட்டுருக்காரு. ஆனா அவ அவரோடையும் போகலன்னு சொல்ற. அப்படின்னா சக்தி வேற எங்க தான்ப்பா போனா? அத்தை, சக்தி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கான்னா நிச்சயம் அங்க அவளுக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா அவ ஏற்கனவே இருந்த இடத்த விட்டு போயிருக்கவே மாட்டான். அதனால அவளுக்கு எதுவும் தப்பா நடந்திருக்குமோ நீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எப்படியாவது நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிருவேன் அத்தை, தைரியமா இருங்க. அனிதாம்மா பண்ண ஆக்சிடென்ட்ல இருந்து அனிதா அம்மாவும் எந்த பிரச்சனையும் இல்லாம முழுமையா விடுதலையாகி வந்துட்டாங்க. இப்பதான் ருத்ராமா மனசு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். ஒரு பெரிய சூறாவளியா ஆரம்பிச்ச பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி இப்போ அமைதியான சூழ்நிலைக்கு வந்திருக்கனா இது எல்லாமே உன்னோட கருணையாலதான். எங்க ருத்ராமா மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு மோசமான சந்தர்ப்பமும் நடக்க கூடாது. அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். நீங்க எப்படி இங்க? கார்ல போறப்ப உன்னை யதார்த்தமா பார்த்தேன். சரி நம்ம பொண்ணாச்சே, பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் சக்தி, அனிதா விடுதலையாகி வீட்டுக்கு வந்தாச்சு. அதனால உங்க முதலாளி அம்மா இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. இவ்வளவு நல்ல விஷயம் நடந்ததுக்கு கடவுள் தான் காரணம்னு நன்றி சொல்லி வேண்டிக்கிட்டியா? ஆமாங்க ஐயா, நான் இப்படிதான் வேண்டிக்கிட்டேன்னு எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா யாருக்காக வேண்டிப்ப? நிச்சயம் உங்க முதலாளி அம்மாக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் தான் வேண்டியிருப்ப. அனிதா விடுதலை ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதனால நீ கண்டிப்பா கடவுளுக்கு நன்றி சொல்லதான் வந்திருப்பேன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க என்ன இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. அப்புறம் என்ன சக்தி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்ப சந்தோஷமான சூழ்நிலை வந்துருச்சு. இனிமே நீ வேற எங்கேயுமே தங்கியிருக்க தேவையில்லை. ருத்ராம்மா வீட்டுக்கு போறதுதான் சரி. ஆமா, வந்து கார்ல ஏறு, நானே கூட்டிட்டு போறேன். ஐயா இல்லைங்க ஐயா, நான் அங்க வரல. ஏமா அங்க வரமாட்டேன்னு சொல்ற? அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து தங்கு, வா போலாம். நான் வரலங்க ஐயா. நான் ஏற்கனவே ஒரு முறை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன். அப்பவும் இதே தான் சொன்னேன், இப்பவும் இதே தான் சொல்றேன். இங்க பாருமா, உனக்கு வேண்டிய சௌகரியங்களை பண்ணி கொடுத்து உன்னை ஆதரிக்கிறதுக்காக ஒரு பக்கம் ருத்ராவும் இன்னொரு பக்கம் நானும் இருக்கிறப்ப நீ எதுக்குமா இவ்வளவு பிடிவாதமா தெருவில் இருக்கிற குப்பையை அள்ளிக்கிட்டும் வேற எங்கேயோ தங்கிக்கிட்டும் இருக்கணும்? அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய தேவை என்னமா இருக்கு? சொல்லுமா சக்தி. நீ எங்கேயோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறத பார்த்து என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என் சொந்த பொண்ணே என் சொல் பேச்சு கேட்காம கஷ்டத்தை வலிஞ்சு ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. இங்க பாரு சக்தி, ஒண்ணு நீ உன் முதலாளி அம்மா வீட்டுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா என் வீட்டுல வந்து தங்கி இருக்கணும்.
இந்த 2 இடத்துல உனக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்க தங்கிக்கலாம். நீ வேற எங்கேயும் தங்குறத என்னால அனுமதிக்க முடியாது. உனக்கு எங்க விருப்பம் இருக்குன்னு சொல்லு. ஐயா, நீங்க என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்போ நான் இருக்கிற மனநிலைமைக்கு இப்ப நான் தங்கி இருக்கிற இடம் தான் சரியா இருக்கும். நான் அவங்க கூடயே இருந்து அப்படியே குப்பாலேயே பொழைச்சுக்கிறேன். என்னால யார் சந்தோஷமும் நிம்மதியும் கெட வேண்டாம்னு நினைக்கிறேன். உன்னால யாருக்கு இங்க நிம்மதியும் சந்தோஷமா கெட்டு போச்சுன்னு எனக்கு புரியல. நீ சொந்தமா வேலை பார்த்து பொழைக்கணும்னு தானே நினைக்கிற. வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை பாரு, அங்கேயே தங்கிக்க. உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் அவங்க கூடயே போயிடுறேங்க ஐயா. என்னை விட்டுருங்க. அப்போ உன் முடிவை நீ மாத்திக்க மாட்ட, அப்படித்தானே? சக்தி, நீ மனசளவுல காயப்பட்டிருக்கேன்னு எனக்கு புரியுது. அதுக்காக நீ இப்ப கஷ்டப்படுற வாழ்க்கைய என்னால ஏத்துக்க முடியாது. அது உனக்கு பாதுகாப்பும் கிடையாது. நீ என் கூட வந்துதான் ஆகணும். உன்னை எப்படி என் கூட வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாரு. சரிம்மா, இனிமே நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். நீ போய் குப்பாலேயே பழிச்சுக்க. அத பத்தி எனக்கு என்ன கவலை? நீ உன் இஷ்டப்படியே செய். நான் உன்னை என் பொண்ணா நினைச்சேன். ஆனா நீ என்ன ஒரு அண்ணியனா பாக்குற. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. உன் இஷ்டம். இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டுக்க மாட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. என்னோட சூழ்நிலைய புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயா, ஐயா என்னங்கய்யாச்சு? ஐயா என்னங்கய்யாச்சு? உட்காருங்க. ஐயா என்னாச்சுங்க? ஐயா என்னாச்சு? கார்ல இன்னல இருக்கு, எடுத்துட்டு வா. ஐயோ இருங்கய்யா, நான் எடுத்துட்டு வரேன். ஐயா ஐயா, இந்தாங்க ஐயா, இந்தாங்க. ஐயா இப்ப எப்படிங்க ஐயா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. என்னல கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. பாத்துங்க ஐயா. ஐயா நீங்க கொஞ்ச நேரம் உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ எங்கேயோ தங்கி இருக்கல, அங்கேயே போயிருமா. நான் போய்க்கிறேன். ஐயோ ஐயா, இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க அங்க போக முடியும்? என்னை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நீ போ. நான் எப்படியாவது சமாளிச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவோமா. நீ போ. ஐயோ நீங்க வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட தான் வருவேன். ஐயோ சொன்ன கேளுமா. என்ன ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வருவ, அதுக்கப்புறம் என்ன அப்படியே விட்டுட்டு நீ கிளம்பி போயிடுவ. அப்புறம் எனக்கு அதுவே பெரிய வேதனையா இருக்கும். நீ என் கூட அங்கேயே தங்குற மாதிரி இருந்தா கூட வா. இல்லனா நீ இப்படியே போயிடு. சரிங்க ஐயா, நான் உங்க ரெஸ்டாரண்ட்லயே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். வாங்க போலாம். உன்னை பாதுகாக்க என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு.
அத்தை அத்தை வா அனிதா. நீ இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியும் அத்தை, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அத்தை. ஆமா அனிதா, இனிமே இந்த வீட்ல சக்தின்னு ஒருத்தியால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது முடிஞ்சு போச்சு. நீ நிம்மதியா இருக்கலாம். அத்தை, அந்த சக்தி வீட்டை விட்டு போயிட்டா இனிமே அவளால தொல்லை இல்லைன்னு அப்படியே விட்டுற முடியாது. அவ எனக்கு கொடுத்த வழிய என்னால ஆயுசு முழுக்க மறக்க முடியாது. எங்க இருந்தோ வயிற்று பொழப்புக்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தாவ என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அவ எனக்கு கொடுத்த வழிய அவ 10 மடங்கு அனுபவிக்கணும். அவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த அனிதாவுக்கு செஞ்ச துரோகத்துக்காக வருத்தப்படணும். அவளை தேடி புடிச்சு தண்டனை கொடுக்கணும் அத்தை. அனி, நீ சொல்லும் போதே என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ சொல்ற வார்த்தையிலே இவ்ளோ வலி இருக்குன்னா அதை அனுபவிச்ச உனக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். நம்ம வீட்ல நடந்த மாதிரி சக்தியை இன்னொரு ருத்ரா கூப்பிட்டு பக்கத்துல வச்சு பெருமைப்படுத்துற மாதிரி சத்தியமா வேற எங்கேயுமே நடக்காத. அதனால சக்தி வெளியில போய் கண்டிப்பா எங்கேயாவது கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. அதனால அவளை தேடி கண்டுபிடிச்சு தண்டிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அனிதா. இதெல்லாம் ஈஸியா நடக்கும். சந்தர்ப்பம் வரும்போது நானே அதை நடத்தி வைக்கிறேன். அத்தை, அந்த சக்தி திரும்பவும் மம்மி கிட்ட ஏதாவது சிம்பத்திய கிரியேட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஏதாவது டிராமா பண்ணுவா. அனிதா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. அத்தை, ஒருவேளை அம்மா அவளை திரும்பவும் கூட்டிட்டு வந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவளை 10 மடங்கு வலிய அனுபவிக்க வைப்பேன். அனிதா, ஒருவேளை ருத்ரா சக்தியை தேடினாலும் அந்த விஷயம் அவளுக்கு தெரியவே போறதில்ல. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துரு. அனிதா, ருத்ரா மட்டும் இல்ல, ருத்ராவோட சேர்ந்து சிவாவும் சக்தி இந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் கூட்டிட்டு வரணும்னு வேலை செஞ்சிட்டு இருக்கான். மூச்சுக்கு 300 தடவை சக்தி சக்தின்னு தான் பேசுறான். ஆனா அந்த சக்தியோட மூச்சு காத்து கூட இனி இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உறுதியா இருக்கேன். அதை செய்யறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அனிதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல ருத்ரா ஆசை நடக்காது. இந்த இந்துவோட ஆசை தான் நடக்கும். நடந்தாகணும். ஓகே, உங்களை எல்லாம் நான் இங்க எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த பொண்ணை உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கத்தான். இவங்க பேர் சக்தி. இன்னையிலிருந்து நம்ம ரெஸ்டாரண்டோட சீஃப் குக்கா இவங்களை நான் அப்பாயிண்ட் பண்றேன். நீங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். சரியா? ஓகே சார். கண்டிப்பா சார், சப்போர்ட்டா இருப்போம் சார். குட். என்ன சக்தி, உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கய்யா. தங்க இடம் இல்லாம ரோட்ல இருந்தவளை கூட்டிட்டு வந்து இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுக்கறீங்க. இதெல்லாம் நிஜமா கனவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இங்க பாரு சக்தி, உனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் நம்புறதுனாலதான் உனக்கு எடுத்த உடனே இந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன். ஒரு சீஃப் குக்கா உன்னோட வேலையை சிறப்பா செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? நான் எப்படி சமைப்பேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் என் மேல இவ்ளோ பெரிய நம்பிக்கை வச்சு இந்த வேலையை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப தகுதியானவங்களுக்கு தகுதியான நேரத்துல என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சே தீரும் சக்தி. இப்ப உனக்கு கிடைச்சிருக்கு. நிர்மல் சார், போய் செஃப் யூனிஃபார்ம் எடுத்துட்டு. ஓகே சார். இந்தாங்க சார். சக்தி, இந்தம்மா இதை போட்டுக்கோ. ஐயா, உங்க கையால நீங்களே மாட்டி விடுங்க. அதுதான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும்.
ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. எழுந்துரு, எழுந்துரு. இனிமே உனக்கு எல்லாம் நல்லதே நடக்குமா? உன் மனசுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா இருப்ப. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லு சதீஷ். இல்லை சார், இவ்வளோ நாளா சீப் குக்கா நான் தானே இருந்தேன். இப்போ திடீர்னு இந்த பொண்ணை என் பொறுப்பு கொண்டு வந்துட்டீங்க. அப்புறம் நான் என்ன சார் பண்றது? சதீஷ், இது சம்பந்தமா நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். உன்னை நம்ம ஊட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். இங்க பாரு, அங்க உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான ஆள் இருந்தா தான் சரியா இருக்கும். 2 நாள் இங்க இருந்து சக்தியை கைட் பண்ணு, அப்புறம் நீ அங்க போயிரு. சரியா? சார் என்ன சார் சொல்றீங்க? நான் ஊட்டிக்கு போகணுமா? ஆமா. அது என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். என்னால அங்க போக முடியாது சார். பசங்க 2 பேர் இங்க படிச்சிட்டு இருக்காங்க சார். இப்ப எப்படி சார் போறது? நான் இப்ப போனேன்னா என் பசங்களோட படிப்பு கெட்டு போயிடும் சார். வேணும்னா அந்த பொண்ணு அங்க அனுப்பி வச்சிருங்க சார். நோ நோ நோ. இல்ல சதீஷ், ஒரு பொண்ணை எப்படி அங்க தனியா அனுப்ப முடியும்? அவங்கள என் பொண்ணு மாதிரி பக்கத்திலே வச்சு பாத்துக்கிறதுக்கு தான் நான் இங்க கூட்டு வந்திருக்கேன். சக்தி இங்கதான் இருப்பா, அவளை அங்க அனுப்ப முடியாது. சார் தயவு செஞ்சு என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். ஐயா, அவர் சொல்றதையும் பார்க்கும்போது பாவமா இருக்கு. அவர் இங்கேயே வேலை செய்யட்டும் ஐயா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணும்னா ஊட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன். இல்லம்மா, உன்னை அங்க அனுப்பிட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீ இங்கதான் இருக்கணும். சரி சதீஷ், உன் விருப்பப்படியே நீ இங்க இருந்து வேலையை பார். ஆனா சீஃப் குக் போஸ்ட சக்திக்கு கொடுத்ததுதான். அதை என்னால மாத்திக்க முடியாது. அதுவும் இல்லாம நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர கஸ்டமருக்கு சக்தி மூலமா வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படி ஒரு டேஸ்ட்டை மட்டும் கொடுத்தா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே பெருமை. அதனால சக்தி என்ன சொல்றாளோ அவ சொல்றபடியே சமையல் வேலையை பாருங்க. ஓகே? சரிங்க சார். நீங்க பெரிய மனசு பண்ணி நான் இங்க இருக்கிறத ஒத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். சார் எனக்கு அதுவா போதும் சார். சதீஷ் அண்ணா, சொல்லுமா தங்கச்சி. உங்க இடத்துக்கு நான் வந்துட்டேனேன்னு உங்களுக்கு எதுவும் என் மேல வருத்தம் இல்லையே? சேச்சே, எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்லம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நம்ம சாரு சொன்ன மாதிரி நீ என்ன சொல்றியோ அதை கேட்டு நான் அப்படியே சமைக்கிறேன். செஃப், 3 ஸ்பெஷல் தோசை ஆர்டர் வந்திருக்கு. இதோ உடனே போட்டு தரேன். சத்தி, நீ அந்த வேலை செய்யக்கூடாதுமா. நீ சீப் குக்கு. ஆர்டர் வந்தா என்கிட்ட சொல்லு, நான் போட்டு தரேமா. எனக்கு யாருக்கும் ஆர்டர் போட்டு வேலை வாங்க தெரியாதுன்னு. நானே எல்லா வேலையும் செய்யணும், அதான் எனக்கு பிடிக்கும். சரிம்மா, உன் கையாலேயே போய் தோசை சுடு. தோசை நீ சுடுறியா? எப்படி சுடுறன்னு நானும் பாக்குறேன். நீ ஆரம்பி.
சக்தி சூப்பர்மா. ஒரே நாள்ல என் இடத்துக்கு வந்துட்டல, இதை என்னால தாங்கிக்க முடியலடி. உனக்கு கீழே நான் வேலை செய்யறத நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. நான் 10 o'clock ஆஃபீஸ்க்கு வந்துருவேன். வந்து எல்லாத்துலயும் நான் சைன் பண்ணிடுறேன். ஓகே சிவா, போலாமா? போலாம் அத்தை. வணக்கம் மேடம். வணக்கம் ராஜமாணிக்கம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க ராஜமாணிக்கம்? டீயா இல்ல காஃபியா? மலர்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம கிளப்போட 25வது வருஷ ஆண்டு விழாவை இந்த வருஷம் சிறப்பா கொண்டாடுறதுக்கு நம்ம கமிட்டியில முடிவெடுத்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களை மாதிரி முக்கியமான விவிஐபிங்களுக்கு 1 வீக் முன்னாடியே இன்விடேஷன் கொடுத்தா தானே அதுக்கு ஏத்த மாதிரி உங்களால டைம் ஒதுக்கி ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியும். அதான் மேடம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் சண்டே தான் ஃபங்க்ஷனா? ஆமா மேடம், நீங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டே ஆகணும். நீங்க இவ்ளோ மரியாதை கொடுத்து கூப்பிடுறப்ப அதை எப்படி நான் இக்னோர் பண்ணுவேன்? நிச்சயமா வரேன். தேங்க்யூ மேடம். மேடம், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிளப் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறப்போ உங்க டாக்டரோட தானே கலந்துக்குவீங்க? ஆமா. அங்கதான் மேடம் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது என்னன்னா, நம்ம கிளப்போட கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்க டாக்டர் இதுல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஏன்? எதுக்கு என் பொண்ணு அதுல கலந்துக்க கூடாது? அது ஏன்னு உங்களுக்கே தெரியுமே மேடம். உங்க பொண்ணு ஒரு பையனை கார் ஆக்சிடென்ட் பண்ணி அது சோஷியல் மீடியால பெரிய வைரல் ஆயிருச்சு. இந்த சூழ்நிலையில இவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அது நம்ம கிளப்போட டிக்னிட்டிக்கு சரியா இருக்காது மேடம். கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இதை தான் ஃபீல் பண்றாங்க. அதான் இவங்களை வரவேணான்னு சொல்லி. என்ன ராஜமாணிக்கம் இது? ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. என் பொண்ணு தான் அந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டால, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த ஃபங்க்ஷன்ல மினிஸ்டர் கலந்துக்கிறாரு. உங்க டாக்டர் என்னதான் விடுதலை ஆயிருந்தாலும் உங்க பணபலத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தி தான் இந்த கேஸையே நீங்க உடைச்சிங்கன்னு வெளியில பரவலா ஒரு பேச்சு இருக்கு மேடம். இந்த சிச்சுவேஷன்ல உங்க பொண்ணு கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த மினிஸ்டர் தான் உங்க கேஸ் விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு மீடியாக்காரங்க அது ஒரு பெரிய நியூஸா கொண்டு வந்துருவாங்களோன்னு மினிஸ்டரே சங்கடப்படுறாரு. அதான் மேடம் அவங்கள வரவேணான்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன இன்வைட் பண்ணாமே இருந்திருக்கலாம். என் டாட்டரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான். இந்த ஃபங்க்ஷன்ல என் பொண்ணு கலந்துக்க கூடாதுன்னு நீங்க என்ன முடிவெடுக்கிறது? இப்ப நான் சொல்றேன், இனி என் வாழ்நாள்ல உங்க கிளப் நடத்துற எந்த ஃபங்க்ஷன்லயுமே நான் கலந்துக்க மாட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து கலந்துக்கிட்டதுக்காக நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நீங்க போகலாம் ராஜமாணிக்கம். சாரி மேடம், கமிட்டி மெம்பர்ஸ் சொன்னதுனால தான். உங்க இன்விடேஷன் எடுத்துட்டு போங்க.